சிலர் 40 நாட்கள் என்றும் சிலர் 7 நாட்கள் என்றும் பக்தியுள்ளவர்களும் உண்மையுள்ளவர்களும் வேதத்தை அறிந்தவர்களும் பலரும் இப்படி கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை தியானிக்கும்படியாக இப்படிப்பட்ட நாட்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் இருக்கோம் என்று தீர்மானித்து தேவ சமூகத்தில் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறது போல் இந்த வாரத்திலேயும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஈஸ்டர் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் வழக்கம் போல் ராபோஜனம் உண்டு. எனவே இந்த ராபோஜனத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக சுத்திகரிப்பு கூட்டங்களிலும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். சிலருக்கு சூழ்நிலை வர முடியாத சூழல்களாக இருந்தாலும் நல்மனசாட்சியோடு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாய் நாம் கல்வாரி சிலுவையை தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நம்முடைய கல்லான இருதயம் எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு மறுரூபத்தின் வேலை உண்டாகும். எந்த அளவுக்கு நம்ம இருதயம் உடையாமல் அது நாளுக்கு நாள் கல்லாகவே பாதுகாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கோபமும் அல்லது நம்முடைய அழிவும் நம்மை நெருங்கும் என்று தான் நாம் அறிந்து கொள்கிறோம். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட போது பார்வோன் அவனுடைய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். பார்வோனுடைய கை பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது. நம்முடைய இருதயம் கடினப்படும் போது நம்முடைய கை, நம்முடைய புயங்கள், நம்முடைய கரங்கள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. மாம்சம் ஆவிக்கும் ஆவி மாம்சத்துக்கும் விரோதமாக இந்த யுத்தம் நெடுநாள் யுத்தம். நம்முடைய கல்லான இருதயம் நொறுங்காவிட்டால் சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வர வர பலவீனப்பட்டு போவோம் அருமையானவர்களே. எனவே இப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து கலந்து கொண்டு நம்முடைய கல்லான இருதயங்கள் நிற்போம். நம்முடைய துரோகம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய குறைவுகள் இன்னதென்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நாம் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், பரலோகம் அறிந்திருக்கிறது, தேவ தூதர்கள் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பதாக நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த மாம்ச சாயலில் மாம்ச சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தில் இருந்து தப்பி பிழைக்க வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்துகிறது அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அருமையானவர்களே. எனவே தேவ சமூகத்துக்கு வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முழு உலகமும் இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு நமக்காக மரித்தார் என்று ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்றும் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்றும் பூரணத்தின் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்திலே அவர் நமக்காக மரித்தார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஜெயாளிகளாய் நாம் மாறும்படியாக அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும், அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நமக்கு பூரணத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அருமையானவர்களே, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படும் போது தான் அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது முதலாம் உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. இதை முதலாம் ஒரு உயிர்த்தெழுதல் அல்லது கர்த்தருடைய வருகைக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மேல் இரண்டாம் மரணமாகி அந்த நியாய தீர்ப்பு, அவர்கள் அக்னி கடல் அவர்களுக்கு அதுக்கு அவர்கள் மேலே அதிகாரம் இல்லை. எனவே
இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அல்லது கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் இருக்கும்போதே அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். இந்த அனுபவத்தை தான் ஆதி திருச்சபை கொண்டிருந்தது. அப்போ கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயல் முழுவதும் பாடுகள் 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 பாடுகள். கெத்செமனே தொடங்கி கொல்கதா வரையிலும் அந்த மரணத்தின் சாயல் முழுவதுமாய் அவருடைய வாழ்க்கையை ஆட்கொண்டிருக்கிறது. பாடுகள் இல்லாமல் அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைய முடியாது. இன்றைக்கு பாடுகளை விட்டு எப்படி வெளியில் வர வேண்டும் என்று யோசிக்கிறோம். பாடுகளுக்குள் நாம் எப்படி குறை கூறுவர் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாடுகள் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியுமா என்று விரும்புகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள், பாடுகளை குறித்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கு இன்றைக்கு நமக்கு மனதில் இல்லாமல் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்றால், பாடுகளையும் கிறிஸ்துவையும் இரண்டாக பிரித்து விட்டால் அந்த மார்க்கம் ஜீவனுக்கு போகிற மார்க்கம் இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவும் அல்லது ஜீவனுக்கு போகிற இந்த மார்க்கமும் பாடும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஐயோ எனக்கு பாடுகள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம் என்று ஒதுங்குகிற ஒரு கூட்டம் இருக்கும்போது இதுதான் சரியான மார்க்கம், இந்த பாடுகள் வழியாகத்தான் நான் போக வேண்டும் என்ற ஒரு தெளிவோடு கடந்து போவது தான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக கூட இருக்கிறது. எனவே மரணத்தின் சாயல் என்பது அவருடைய பாடுகளோடு கூட நாம் சேர வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் வாஞ்சித்தார்கள், இதைத்தான் சீஷர்கள் விரும்பினார்கள். அவர்களும் அப்படியே கடந்து போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்துக்குள்ளாக வேண்டும் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். கொஞ்சம் கவனிங்க. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணத்திற்குள்ளாகும் போதுதான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி பெறுகிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுகிற வேளையிலே அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். அப்படி இருக்க சீஷர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டார்கள். ஒவ்வொருடைய மரணமும் கிறிஸ்துவை போல பாடுகள் நிறைந்த, வழிகள் நிறைந்த ஒரு மரணமாகவே இருந்தது. நாம் ஒரு மேலோட்டமாக சொல்லும்போது, பேதுருவை எடுத்துக்கொள்ளும் போது அவர் தலைகளாய் அடிக்கப்பட்டு மரித்தார். அந்திரேயா எடுத்துக்கொள்ளும் போது எக்ஸோடைய சிலுவையிலே மரித்தார். யாக்கோபை எடுத்துக்கொள்ளும் போது தலை துண்டிக்கப்பட்டு மரித்தார். பிலிப்பை எடுத்துக்கொள்ளும் போது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். பர்தலோமேயு தோலுரித்து கொல்லப்பட்டார். மத்தேயு வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். தோமா ஈட்டினால் குத்தி கொல்லப்பட்டார். சின்ன யாக்கோபு இயேசுடைய சகோதரன், அவர் அடித்து கொல்லப்பட்டார். ததேயு அம்பினால் கொல்லப்பட்டார். இன்னொரு சீமோன் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். மத்தியா, யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக எடுக்கப்பட்ட மத்தியா, அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். கடைசியாக யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும் இயற்கையான ஒரு மரணத்தை சந்தித்தார். ஆனாலும் அவர் கொதிக்கிற எண்ணெயில் வரை போடப்பட்டார். இப்படிப்பட்ட சீஷர்கள் ஒவ்வொருடைய மரணமும் கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாகவே இருந்தது. அப்படி இருக்க பாடுகள் நிறைந்த கிறிஸ்துவுடைய இந்த மரணத்தின் சாயலில் யார் இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயல் அப்படி என்று சொன்னால் அவர்கள் பாடுபட்டதுடைய அனுபவங்கள், கெத்செமனே தொடங்கி கொல்கதாவிலே ஆவியை விடுகிற வரைக்கும் இவைகளெல்லாம் அவருடைய மரணத்தின் சாயலை வெளிப்படுத்துகிறது. எனவே தான் இந்த நாட்களில் பாருங்கள், இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள், அவர் பேசின 7 வார்த்தைகளை குறித்து எல்லா இடங்களிலும் தியானிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மரணத்தின் சாயலில் இருக்கிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வெளிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது அவர் பேசின வார்த்தைகள் மாத்திரம் மரணத்தின் சாயலை குறிக்கல, அவருடைய மௌனமும் கூட அவருடைய பாடுகளின் அல்லது மரணத்தின் சாயலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுடைய மௌனத்தை குறித்து சில விஷயங்களை நான் உங்களோடு கூட விளங்க பண்ண போகிறேன். ஆவியானுடைய அனுபவிக்கிற நேரத்தின்படி உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்துவுடைய மரணமும் கிறிஸ்துவுடைய மௌனமும் அவருடைய மரணத்தின் ஐக்கியமும். அப்படியானால் கிறிஸ்துவுடைய மௌனம் அது கூட அவருடைய மரணத்தோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு விஷயம்தான். இயேசுடைய மௌனம் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற நாமும் கூட
என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நம் பாடுபடுகிற வேலையில், கிறிஸ்துவோடு கூட மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற வேலையில் நாம் மௌனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா பார்க்கும்போது இயேசு 3 இடத்துல அவர் பாடுபடுகிற வேலையில் வாய் திறவாமல் மௌனமாக இருந்ததை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது பிரதான ஆசாரியனாகிய அன்னாவுக்கும் காய்பாவுக்கும் முன்பதாக அவர் மௌனமாக இருந்தார். 2வது ஏரோதுக்கு முன்பாக அவர் மௌனமாக இருந்தார். 3வது பிலாத்துக்கு முன்பாக அவர் மௌனமாக இருந்தார். முதலாவது இந்த அன்னாவும் காய்பாவும் அனுபவத்தை குறித்து வாசிக்கும் போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அநேக காரியங்கள் வாசிங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்கு இயேசு மரணத்தின் சாயலில், அவருடைய மரணத்திற்கு சாயலுக்காக அவர் கடந்து போகிறார். அந்த பாதையில் போகிற வேலையில் இந்த இடத்துல ஏரோதுடைய அதிகாரத்துக்கு கீழே கலிலேயனாகிய இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஏரோது இடத்திலே இயேசு அனுப்பப்படுகிறார். அப்படி இயேசு அனுப்பப்படுகிற வேலையில் ஏரோது இடத்திலே ஏதாயிலும் தன்னுடைய நீதியை பேசி இந்த மரணம் வேண்டாம், இந்த பாடுகள் வேண்டாம் என்று தன்னை தப்பித்துக்கொள்ள அவர் வகை தேடாமல் ஏரோதுக்கு முன்பாக மௌனமாக இருந்தார். அருமையானவர்களே, இயேசுவோடு கூட மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற நாமும் கூட இப்படி ஏரோதுக்கு முன்பதாக மௌனமாக இருக்க வேண்டும். ஏரோதை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது. இந்த ஏரோது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய அர்த்தம் யுத்தம் செய்கிறவன், ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறவன். நாம் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது இப்படி நமக்கு விரோதமாக யுத்தம் செய்து நம்முடைய ஜெய ஜீவியத்தை அழிக்கும்படியாக இந்த பாடுகள் வழியாக போகும்போது நம்மை கொலை செய்ய வகை தேடுகிற, நம்முடைய ஜெயத்தை அழிக்க வகை தேடுகிற ஏரோதுகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் வரும். இந்த ஏரோது என்றைக்கோ மறித்து விட்டான். ஆனால் இந்த ஏரோதுடைய ஆவி இன்றைக்கு இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஏரோதுக்குள்ள இருந்த அந்த சுபாவத்தினுடைய மனுஷர்களை நாம் சந்திக்கக்கூடிய சில சூழல்கள் வரலாம். கர்த்தருக்காக பாடுபடும் போது நம்மை பல விதங்களில் நம்மை நோகடித்து நம்ம பல விதங்களில் நிந்தித்து அந்த பாடுகளை விட்டு நம்ம வெளியே தள்ளி நம்முடைய ஜெயத்தை அழிக்கும்படியாக போராடுகிற சில மனுஷர்கள் இருப்பார்கள். சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் ஆசீர்வாதங்களை பேசும்போது அதை எல்லாருமே அசட் பண்ணிக்கிறாங்க. பாடுகளை குறித்து பேசும்போது, கஷ்டங்களை குறித்து பேசும்போது அப்படி பேசுகிறவங்களுடைய வீடியோஸும் பார்த்திங்கன்னா அதிக வியூஸ் போகாது, அதுவும் யாரும் பார்க்கறதில்ல. அப்படிப்பட்ட பாதைகளில் போகிறவர்களை கூட அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஏரோதின் ஆவி உள்ளவர்கள் மத்தியில் நாம் கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டுமேயானால் அவர்களுக்கு முன்பதாக நாம் மறுத்தரம் ஒன்றும் பேசக்கூடாது. நம்மை நிந்திக்கிறவர்கள், பாடுபடுகிற வேலையில், நாம் கஷ்டப்படுகிற வேலையில் நம்மை நிந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் இயேசு மௌனமாக இருந்தார். நாம் மௌனமாக இருந்தால் நாம் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பாவமறியாத இயேசு நிந்திக்கப்பட்டது போல ஒரு தவறும் செய்யாமல் இப்படிப்பட்ட ஏரோது நிமித்தம் நாம் நிந்திக்கப்படுகிற வேலை வந்ததா? அப்படிப்பட்ட சூழலில் நாம் வாய் திறவாமல் மௌனமாக இருந்தோமானால் நாம் அவருடையோடு கூட மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுடைய மௌனம் கூட ஒரு பெரிய வல்லமை உள்ளதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள அந்த வல்லமை நமக்குள்ள எப்படி கிரியை செய்யுதென்றால், நாம் மௌனமாக இருக்கும்போது தான் நமக்குள்ள அந்த வல்லமை இன்னும் அதிகமாக கிரியை செய்யும். 2வதாக இது இயேசு அன்னாவுக்கும் காய்பாவுக்கும் முன்பதாக மௌனமாக இருந்தார். நம்ம மார்க்கு எழுந்த சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட போது அவரிடத்தில் அநேக குற்றங்களை இயேசுவை குறித்து சாட்டும்போது அங்கு பிரதான ஆசாரியன் கேட்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 60, 61 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார் என்று சொல்லி 61ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த காலத்தில் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கூட அவர் வாய் திறவாமல் மௌனமாக இருந்தார். கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுவோம் என்று சொல்லும்போது நாமும் கூட மௌனமாக இருக்க வேண்டும். பாடுபடும் போது அவர் யாரையும் பயமுறுத்தலை, மாறாக அவர் மௌனமாகவே இருந்தார். இயேசு மௌனமாக இருந்தார். இந்த அண்ணாவுக்குரிய சுபாவம் என்ன, காய்பாவுக்குரிய சுபாவம் என்னன்னு சொன்னால், இந்த அண்ணா அவன் ஒரு பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்தான்.
நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. ஒரு பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான் என்று சொன்னால், கர்த்தர் தனக்கு தந்த மேன்மையான அனுபவத்தை அற்பமாக எண்ணுகிறான். ஒரு சிவப்பான கூழுக்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல, கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த பொறாமைக்காக அந்த முழு ஜனத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருந்த அந்த அபிஷேகத்தையும் அந்த வஸ்திரத்தையும் அவன் கிழித்து அற்பமாக எண்ணினான். இதுபோல கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடுகிற வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை தூஷித்து அற்பமாய் எண்ணக்கூடியவர்கள் மத்தியில் நாம் கடந்து போக வேண்டிய சூழல் வரும். அந்த அன்னாவும் காய்பாவும் அவர்கள் மரித்தார்கள். அவர்களுடைய ஆவி இன்றைக்கும் மனிதர்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இந்த அன்னாவும் காய்பாவும் புறஜாதியான அல்ல, தேவனுடைய பிரமாணங்களை அறிந்தவர்கள். சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்யும். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை தூஷணமாய் பேசக்கூடியவர்கள் மத்தியில் நாம் மௌனமாக இருந்து அந்த பாடுகளிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பாடுபடுகிற வேலையில நம்முடைய பேரிலே பலவிதமான வார்த்தைகளை பேசி நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை அற்பமாக பேசக்கூடியவர்கள் எழும்பலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பும்போது நாம் வாய் திறவாமல் மௌனமாக இருக்க வேண்டும். அவன் வஸ்திரத்தை கிழித்தான். இவர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை அற்பமாக எண்ணி தூக்கி வீசுகிறார்கள். அந்த அப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ளவர்கள் மத்தியில் நாம் கடந்து போகும்போது நாம் வாய் திறவாமல் மௌனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பெரிய ஆளாக மாறிட்டாங்க. சீக்கிரமாக அவங்க சேனலில் ரொம்ப நிறைய வியூஸ் வந்துருச்சு. எப்படி அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக மாறினாங்க அப்படின்னு பார்த்தா, மற்ற ஊழியர்களை குற்றம் சொல்லி அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இவர்கள் தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தா, நீங்கள் தான் சத்தியத்தை சரியாக சொன்னீர்கள், நீங்கள் தான் உண்மையுள்ள போதகர், இப்படியெல்லாம் அவர்கள் தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்டார்கள். கர்த்தர் அவருடைய வேலைக்காரனுடைய குறைவை மூடும்போது வேறொருனுடைய ஊழியக்காரனை குற்றஞ்சாட்டுவதற்கு நீ யார்? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானனே அவனை குற்றஞ்சாட்ட வேண்டும். நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எந்த ஊழியக்காரர்களையும் நாம் குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி அவங்க அழுது கண்ணீர் விட்டால் ஒரு நிமிஷம் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கிடுவார். அந்த 100க்கு அதிபதி பாருங்க, தாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் போய் நிற்கிற போது என் வேலைக்காரன் சுகமாகும்னு நினைக்கிறான். ஒரு சாதாரண 100க்கு அதிபதி ஒரு மனுஷனே தான் வேலைக்காரனுக்காக பரிதபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஊழியர்களுக்கு பரிதபிக்காமல் இருப்பாரா? எனவே ஊழியர்களுக்கு அடுத்த காரியத்தில் இப்படி குற்றம் கண்டுபிடிச்சு பெரிய ஆள் ஆகக்கூடியவர்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதை வீடியோவாக போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆவிதான் அன்னாவுக்கும் காய்பாவுக்கும் இருக்கு. எனவே தான் இயேசுவின் மேலுள்ள பொறாமையினால் தங்கள் வஸ்திரத்தை கிழித்தார்கள். தங்களுக்குரிய மேன்மையான அனுபவங்களை அற்பமாக நீ தூக்கி வீசினார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நாம் வாய் திறவாமல் மௌனமாக இருந்தோமானால் அவரோட மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். மூன்றாவதாக, இயேசு பிலாத்துக்கு முன்பாக வாய் திறவாமல் மௌனமாக இருந்தார். இந்த பிலாத்து யார் என்று சொன்னால், இயேசு ஒரு நீதிபரர் என்றும் இயேசுவிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்றும் மனைவியுடைய சொப்பனத்தின் மூலமாய் எச்சரிக்கப்பட்டிருந்தும், இந்த இயேசுவை குறித்து ஒரு நல்ல அறிவுள்ளவனாக இருந்தும், இவர் யூதருடைய ராஜா என்பதை நன்றாக அறிந்திருந்தும் வெளிப்படுத்தல் பெற்றிருந்தும் அந்த சூழ்நிலையில் சத்தியத்துக்காக நிற்க முடியாமல் கை கழுகிறவன் பிலாத்தியாரு ஜனங்களை பிரியப்படுத்தும்படி சத்தியத்துக்காக நிற்க முடியாமல் கை கழுவினான். இந்த பிலாத்துடைய மரணத்தை குறித்து வாசிக்கும் போது இயேசுவை குறித்து தன் காப்பாற்ற முடியாமல் கை கழுவிட்டதை குறித்து அவன் குற்ற மனசாட்சியிலே இருந்து பைத்தியம் பிடித்து மரித்தான் என்று ஒரு வரலாறு பிலாத்துவை குறித்து சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்போ கஷ்டங்கள், கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள், அவரோடு கூட மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற வேலையில் சத்தியத்துக்காக நிற்கக்கூடாதபடிக்கு நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்களே சில நேரங்களில் கை கழுவக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நாம் வாய் திறவாமல் மௌனமாக இருக்க வேண்டும். ஒன்றும் பேசக்கூடாது. பிலாத்து அங்கே கை கழுவினான். பிலாத்துனால் சத்தியத்தை தெரிந்தவன். அவன் சத்தியமாவது யாது என்று கேட்டான். பிலாத்துக்கு சத்தியம் தெரிந்தது. இவர் ஒரு நீதிபரர் என்று தெரிந்தும் கூட அவரை காப்பாற்ற மனதில்லாமல் கை கழுவினான். அதுபோல கை கழுவக்கூடியவர்கள் நம் மத்தியில் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாய் திறவாமல் மௌனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மௌனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுதலில் நம்முடைய மௌனம் உயிர்த்தெழுதலிலே அதுக்கான பிரதிபலனை நமக்கு கொடுக்கும். அப்படி இருக்க
கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறது ஒரு அனுபவம் கிறிஸ்துவுடைய மௌனத்தோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்படியானால் சாதாரண நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக தான் இயேசுவும் கூட மனிதனை போல மனுஷ சரீரத்தை எடுத்து வந்திருந்தாலும் கூட நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருந்தும் அவர்னால் எப்படி இப்படி மௌனமாக இருக்க முடியும்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். பேதுருவை பார்த்து சொன்னார், இப்பொழுது நான் தேவனை வேண்டிக் கொண்டால் ஒரு லேகியோனுக்கு ஏற்ற தூதர்களை அனுப்பாமல் இருப்பாரா? இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் எல்லாரும் அவரை சோதிக்கிறாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் சிலுவையில் எடுத்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம். இப்படி இயேசுவை பேச தூண்டின எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனால் இயேசு ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தார். பெரியமானவர்களே, நம்முடைய நீதியை அடக்கி 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 வெளியே சொல்ல முடியாமல் தொண்டை வரைக்கும் நிற்கும். சகிச்சு பார்த்துருப்போம். நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம வாயை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனாலும் இயேசு எப்படி பொறுமையை காத்து கொண்டார். அவர் சொன்னாலும் ஆகுமே, ஆனாலும் அவர் சொல்லலையே. சகித்தாரே. அப்படியானால் இயேசுவினால எப்படி மௌனமாக இருக்க முடிந்தது? இயேசு மௌனமாக இருந்ததுக்கான ரகசியம் 3 விதமான ரகசியங்கள் இருக்கு. அந்த 3 ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டால் நாமும் கூட அவரோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலில், அந்த மௌனத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு அது எளிமையாக இருக்கும். அப்படியானால் இயேசு நம்மை போல ஒரு மனுஷனாக இருந்தும் அவர் எப்படி இப்படிப்பட்ட பாடுபடுகிற வேலையில் வாய் திறவாமல் மௌனமாக இருக்க முடிந்தது? இயேசுவினால் அது எப்படி முடிந்தது என்று சொல்லி நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு பாடுபடுகிற வேலையில் வாய் திறவாமல் மௌனமாக இருந்ததுக்கான முதல் காரணமே அவருக்குள்ள இருந்த ஒரு பலன் தான். இந்த பலன் அவருக்கு எப்படி வந்தது என்றால், நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். இயேசு சிலுவையிலே மரிக்கவும், இப்படிப்பட்ட மரணத்தின் சாயலின் வழியாக அவர் கடந்து போகவும் அவருக்கு ஒரு பலன் அவசியமாக இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு பலன். பாடுபடுகிற வேலையில், கஷ்டங்கள் வருகிற வேலையில் நம்முடைய நீதியை பேசி சண்டை போட்டு அதை சகித்து கொள்ள முடியாமல் நாம் நம்முடைய நல்லவர்கள் என்று காட்ட விரும்புகிறோமா? கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைய முடியாமல் இருக்கிறோமா? அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதை சகிக்க நமக்கு பலன் இல்லை என்று அர்த்தம். அதை சகிக்க நமக்கு பலன் இல்லை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 கைகளையும் சிலுவையிலே விரித்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்படி நமக்காக அவர் பலியாக மாறுவதற்கு அவருக்கு ஒரு பலன் அவசியமாக இருந்தது. அந்த பலனை தான் அவர் கெத்செமனே தோட்டத்திலே பெற்றுக்கொண்டார். பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த விதம் மற்ற ஜபங்களை பாடிக்கலும் முற்றிலுமாய் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. இதைத்தான் நாம் எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ஜபம் பலத்த சத்தம், கண்ணீர், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாக இருந்தது. அவருடைய ஏக்க பெருமூச்சுக்கள் எல்லாம் சத்தமாக வந்தது. காரணம், அந்த கிறிஸ்துவோ தான் செய்து முடிக்க வேண்டிய அந்த வேலை, அந்த மரணத்தின் சாயல் என்பது அவ்வளவு கடினமான ஒரு அனுபவம். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தோம் என்பது விஷயம் இல்லை. இந்த பிரயாணத்தை கடைசி வரைக்கும் ஓடி ஜெயத்தோடு முடிக்க வேண்டும் என்பது அது சாதாரண விஷயம் இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்கள் உண்டு. அருமையானவர்களே, ஆனால் நாம் சொல்லிக்கிறோம், நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு பெரிதாக தெரிகிறது, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன் என்று நினைக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு. கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவ பக்தியாய் இருக்க நீங்கள் மனதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அந்த பாடுகள் தான் நம்மை உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. இன்றைக்கு இயேசு அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து மௌனமாக இருந்தது போல நாமும் கூட இது தேவ சித்தம், இது கர்த்தருடைய வேலை, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமேயானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, இது உம்முடைய சித்தமடியே ஆக கடவுது என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். அருமையானவர்களே,
இல்லாவிட்டால் அந்த பாடுகளை விட்டு எப்படி தப்பிச்சு வருவோம் அதை யோசிச்சு கொண்டு இருப்பேமே ஒழிய அந்த பாடுகள் வழியாக அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவருக்கு அவசியமாக இருந்தது போல அவரோடு கூட மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஏக்க பெருமூச்சுக்கள், ரத்தம் வியர்வையாய் வந்தது. அப்படிப்பட்ட ஏக்க பெருமூச்சுக்கள் அந்த பாடுகளை நினைத்து ஒரு சின்ன பிழையும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ளும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜபஜீவியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த ஜபஜீவியத்தின் மூலமாகத்தான் அவர் அந்த பலனை பெற்றுக்கொண்டார். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு பேசுகிற ஒருவன் சோதனையிலும் போராட்டத்திலும் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேசவே தேவையில்லை. அவன் பேச மாட்டான், அவன் வெளியே பேச மாட்டான், மனம் பதற மாட்டான், மனம் பதறி ஒன்றும் பேச மாட்டான். கர்த்தரோடு கூட பேசுகிற ஒரு ஆளாய் நாம் இருந்தால் சோதனை வேலையில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது போல கிறிஸ்துவுடையவர்களும் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுவார்கள். அப்படி அறையப்படுவதற்காக நமக்கும் கூட அந்த கெத்செமனியின் அனுபவம் கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததில் பல அனுபவங்கள் இருக்கிறது. அது ஒன்று, தனித்து ஜெபித்தார். 3 பேர் இருந்தாலும் கூட வைத்திருந்தால் கல்லறி தூரம் அப்புறம் போய் தனியாக ஜெபித்தார். இந்த கெத்செமனே அனுபவம் நாம் தனித்து ஜெபிக்கும் போது தான் கிடைக்கிறது. கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைய வேண்டுமே, ஆனால் தனி ஜெபங்கள் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த தனி ஜெபம் நமக்கு இல்லாவிட்டால் அவரோடு கூட அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தருவாராக. இரண்டாவது, இயேசு அந்த இடத்துல மரணத்தின் நேரத்தில், அந்த நிந்தையும் அவமானத்தின் நேரத்தில் அவர் பொறுமையோடு சகித்திருந்ததுக்கான இரண்டாவது ஒரு காரியத்தை ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5, 6, 7 இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5, 6, 7. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். போதும். இங்க நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், அப்பொழுது நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அந்த பாடுகளை விட்டு சிலுவையில் நான் மறிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் பின்வாங்கவும் இல்லை, எதிர்த்து ஏன்டா என்னை அடிச்சிங்க அப்படி சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போடவும் இல்லை. மௌனமாக இருந்தார் இயேசு. எப்படி அவர் மௌனமாக இருந்தாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். தேவ சத்தம் அவர் கேட்குற ஒரு அனுபவம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படும்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசினா போதும், நம்ம ஒரு வார்த்தையும் பேச தேவையில்லை, மௌனமாக இருக்கலாம். இன்றைக்கி நம்முடைய சோதனை வேலைகளில், கஷ்டம் வருகிற வேலையில் மனம் பதறுகிறோம். ஒரு 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 கடல் வந்து எப்படி ஒரு ஓய்வில்லாமல் இருக்கிறது போல் சில காரியங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம மனம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இது என்ன ஆகும், ஐயோ என்ன செய்வோம். அதனால தான் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கடல் கலங்கி இருக்கிறது, ட்ரபிள்டு சி. அப்போ நம்முடைய இருதயம் கூட சில நேரங்களில் ட்ரபிள்டாக இருக்குது. ஏன் ட்ரபிள்டாக இருக்குது? சோதனை வேலையில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படும்படியாக, அவருடைய மௌனத்தின் சாயலில் இணைக்கப்படும்படியாக நமக்கு தேவ சத்தம் கேட்குற அனுபவம் அவசியமாக இருக்கிறது. நாம் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு உத்தரவு சொல்லாமல் இருக்கிற அந்த வேலையில், அப்பொழுது 65ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஞான திருஷ்டினால சொல் என்று சொன்னார். அப்போ நீ சொல்லு பார்க்கலாம், ஒன்று அடிச்சது யாருன்னு இயேசு வாய் திறக்கவே இல்லை, அமைதியாக இருந்தார். காரணம் என்னென்னா, கர்த்தராகிய ஆண்டவர் செவி திறக்கிறார். இவங்க கன்னத்தில் அறையிறாங்க, தலையில் கொட்டுறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் அவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார்.
என்ன, அப்பொழுது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிக்கிறவனுக்கு என் தாடையும் அவர் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தார். எப்போ அவங்க அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, தலையில் கொட்டுறாங்க, ஆனால் அதை குறித்து அவர் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கல. காரணம், அவர் கத்தரிதோ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் அர்த்தம். என் முகத்தை கற்பாரை போல ஆக்கிட்டேன். கத்தர் பேசுகிறார், முகம் கற்பாரை போல ஆயிடுச்சு. ஒரு வார்த்தையும் பேசலை. உன்னை அடித்தவன் யார்? ஞானதிஷ்டியை பார்த்து சொல்லு. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ இந்த மௌனத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டுமேயானால் நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும்படியாக நம்முடைய செவியை திறக்க வேண்டும். மனிதர் எல்லாருக்கும் கர்த்தர் செவியை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் தேவ சத்தம் கேட்கும்படியாக கர்த்தர் நம்முடைய செவியை திறக்கணும். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் இந்த ஒரு காரியத்தை வைக்கணும். கர்த்தாவே என் செவியை திறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா இந்த பரிசேயர்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் யூதர்களுக்கும் குறித்து சொல்லும்போது அவர்கள் கேட்கக்கூடாதபடிக்கு அவர்கள் செவியை பிதாவாகிய தேவனே என்ன பண்ணிட்டாராம், கேட்கக்கூடாதபடிக்கு கேளாதிருக்கிற செவிகள் அவர்கள் கொண்டு பண்ணிட்டாராம். காணாதிருக்கிற கண்கள், கண்ணிருந்தும் காணாமல் செவி இருந்தும் கேட்காதபடிக்கு அவங்க செவியை மந்தமாக்குனாராம். அதுபோல கர்த்தர் ஒரு வேளை அப்படியே செவியை மந்தமாக்கி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் செவியை திறந்தரலும், நீர் ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புகிறீர், அப்பொழுது என் செவியை திறந்தரலும் என்று அந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். அதிகமான நேரங்களில் நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது, கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு பாடுகள் உண்டாகும் போது, எந்த பக்கம் பார்த்தாலும் யோபு போல நமக்கு எல்லா பக்கமும் வலி அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ அமைதியாக உட்காந்து கர்த்தர் ஏதாவது என்கிட்ட பேச மாட்டாரா? ஆண்டவரே நான் ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏதாவது பேச மாட்டீங்களா? யோபு கேட்குறான். ஒன்றுமே கிடைக்கல. வலப்பக்கம் பார்க்குறேன், இடப்பக்கம் பார்க்குறேன், முன்னாடி பார்க்குறேன், பின்னாடி பார்க்குறேன், அவரை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட கஷ்டத்தின் வேலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, நாம் அமர்ந்திருந்து கர்த்தர் ஏதோ நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறார், நாம் அமர்ந்திருந்து கர்த்தாவே என் செவியை திறந்துள்ளோம் என்று நாம் கேட்க வேண்டும். அதாவது என்னோடய வாழ்க்கை நான் அந்த மாதிரி சூழல்களில் நான் படித்தது எப்படின்னா, ஒரு செஸ் போர்டு எடுத்துக்கிட்டால் அந்த செஸ்ஸில் காயினை மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. அப்போது இந்த சைடில் இருக்கிற ஒருத்தன் ஒரு காய் மூவ் பண்ணிட்டான்னா, ஒரு காயின் ஒரு இடத்துல நகர்த்திட்டானா, அதுக்கப்புறம் அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஒரு காயினை மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணுறது சில நேரங்களில் 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சில நிமிஷங்கள் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. 5 நிமிஷம் வரைக்கும் கூட சில நேரங்களில் வெயிட் பண்ணலாம். அவன் காயின் மூவ் பண்ணாமல் இந்த கையை அங்கே கொண்டு போகிறான். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவன் கையை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இந்த காயினை எப்படி நவுத்த போனான், இந்த காயினை எப்படி மூவ் பண்ண போகிறான், இவன் இப்படி மூவ் பண்ண நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுபோல் ஆண்டவர், காட் இஸ் த பிளேயர், he moves the coins. அப்போ என்ன செய்யணும், அவர் தான் காயை நவுத்துறாரு. ஆண்டவர் எப்படி காயை நவுத்துறாருன்னு சொல்லி அமர்ந்திருந்து அவர் கையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி கடவுள் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு இயேசுவுக்கு தெரியும், ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் எப்படி இந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்க போகுது, அந்த வேலையை பிதா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்தார். ஓங்கி முகத்தில் அடிக்கும்போது, ஓஹோ இதுதான் என் பாத்திரம் நீங்கிற வேலை இதுதானா, இப்படி தான் என் பாத்திரத்தை நீங்கள் பண்ணுகிறாரா என்று அவர் நிதானித்து கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பாடுகளோடு கூட நாம் ஐக்கியமாகும் போது, அவருடைய மௌனத்தோடு கூட நாம் இணைக்கப்படும் போது நாம் என்ன செய்யணும், இப்படி கர்த்தாவே நான் என்ன செய்யணும், நீ பேசணும், அமர்ந்திருந்து என் செவியை திறந்தருளும் கர்த்தாவே என்று நாம் கேட்க வேண்டும். கடைசியாக இயேசு பேசாமல் மௌனமாயிருந்து அந்த மரணத்தின் சாயலில் இணையும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த மௌனத்தின் சாயலில் நாமும் இணையும்படிக்கு இயேசு என்ன செய்தார் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 இந்த வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 இந்த வசனங்களை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். போதும், தனக்கு முன்பாக இருந்த அந்த சந்தோஷத்தை அவர் கண்டாராம். லேலுயா, நீ என்ன வேணா அடிச்சுக்கோ, நீ என்ன வேணா என்னை நிந்திச்சுக்கோ, 3 நாள் தான். அதற்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்கு. தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம். நான் வாசிக்கிறோம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். கிறிஸ்துவுடைய பாடுகள் மூலமாக நமக்கு மகிமை கிடைக்குது. நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற நான் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவேன். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இயேசு வரும்போது நான் பறந்து போவேன். அதுதான் என்னுடைய சந்தோஷம்.
தனக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் மௌனமாய் இருந்து பாடுகளை சகித்தார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் இல்லை, மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த வாழ்க்கை குறித்த வெளிப்படுத்தல்கள் இல்லை, செத்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் அதை குறித்து யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லை. நித்தியத்திலே நமக்கு இருக்கிற அந்த பிரதிபலனை குறித்த வெளிப்படுத்தல்கள் குறையும் போது தான் நாம் பாடுகள் நேரத்தில் முறுமுறுக்கிறோம், எதிர்க்கிறோம், பின்வாங்குகிறோம். ஆனால் இயேசு மௌனமாக இருந்தார். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டுமே, ஆனால் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் காண வேண்டும். இயேசுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை குறித்து ஏசாயா 53 அதிகாரம் 10-11 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது, ஏசாயா 53 10-11, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அடிக்கிறான், குத்துறான், கீழே இறங்கிவான்னு கேட்குறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கும்போது அவர் எதை பார்க்கிறாருன்னா, தன்னை நிந்திக்கிறவனை பார்க்கல, தன்னை கன்னத்தில் அடைஞ்சவனை பார்க்கல, தன் வயிற்றில் தன்னுடைய விழாவில் குத்துனவனை அவர் பார்க்கல. அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது அந்த சந்ததியை கண்டார். இன்னொரு வார்த்தையை வாசிக்கும் போது 11ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி 1ஆம் பகுதியில் வாசிக்கும் போது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டார். தன்னுடைய சந்ததியை கண்டார், ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டார். சிலுவையில் தொங்கும் போது அவர் சந்ததியை கண்டாராம். அந்த சந்ததி யாருன்னா நீங்களும் நானும் தான். லேலுயா. ஒருவனுடைய மரணத்தின் நிமித்தம் இத்தனை பேர் நித்திய ஆக்கினைக்கு தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்களே. உங்களையும் என்னையும் சிலுவையில் தொங்கும் போது இயேசு கண்டார், நீதிமான்களாக கண்டார். அவரோடு கூட சிங்காசனத்தில் இருக்கிறது போல் அவரை கண்டார். எனவே தான் அவர் வாய் திறக்கல. அவருக்கு உண்பதாக இருந்த சந்தோஷம் அதுதான். நீயும் நானும் ஜெயாளிகளாய் ஜெயம் பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய சந்தோஷம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எவ்வளவும் தகுதி இல்லாததாய், இன்றைக்கு கர்த்தர் வந்தால் கைவிடப்பட்டு போவோமே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு விசுவாச கண்களிலே அந்த சந்தோஷத்தை காண்கிறார். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலன்தான் நீங்களும் நானும். அவருடைய ஆத்துமாவுடைய வருத்தம், அந்த ஆத்துமாவில் அவர் பட்ட வேதனை நிமித்தம் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இதை கண்டு அவர் சிலுவையில் கண்டார். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே உங்களை பார்த்தார். என்ன பார்த்தார்? நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே இப்படி ஒரு சந்ததி உண்டாயிருக்கு, இந்த சந்ததியில் இவர்களெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை என்னையும் கர்த்தர் கண்டார். அந்த சந்தோஷத்தை கண்டு அவர் வாய் திறவாமல் மௌனமாக இருந்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைய வேண்டுமே. ஆனால் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம் சொல்லுங்க? என்ன வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது மரியாளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சு தெரியுமா? அது வரைக்கும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. எல்லாரும் கூப்பிட்டு ஆறுதல் படுத்துறாங்க, அவள் ஆறுதல் அடையவே இல்லை. ஒரு நாள் ஏசு அந்த கல்லறைக்கிட்ட போய் நின்று, மரியாள் எங்க? மரியாளை கூப்பிடுங்க அப்படி சொல்லும்போது, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். லேலுயா. போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். மணவாட்டி சபையை பார்த்து சொல்வார், வாயின் மணவாளியே என்று சொல்லி கர்த்தர் அழைப்பார். அந்த சத்தத்தை கேட்டு ஒரு நிமிஷத்தில், ஒரு கண்ணிமை பொழுதில் இதுவரைக்கும் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமே, அந்த நம்முடைய ஆசை நேசரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த நாள் முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பொண்ணோட முகத்தையே காட்ட மாட்டாங்களாம், ஃபுல்லாக மூடிதான் இருக்குமா. அப்போ அந்த கணவனுக்கு அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? அதுபோல் முதல் இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னுடைய புருஷன் இவன் தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? அதுதான் நம்முடைய ஆசை மணவாளனை நாம் பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம். ஈகர்லி என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஈகர்லி வெயிட்டிங், தோஸ் ஆர் வெயிட்டிங் ஈகர்லி, ஏர்னஸ்ட்லி என்று சொல்லி அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்கு. அந்த ஆத்ம நேசரை காண வேண்டும் என்று ஓயாத ஏக்கம், தவிப்பு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பிரசங்கம் புரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வசனத்துடைய அர்த்தமும் தெரியும். நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் பங்கடைவோம். கிறிஸ்துவுடைய மௌனம் இன்றைக்கு நம்மோடு சில காரியங்களை பேசியிருக்கிறது. உங்களுடைய மௌனம், இந்த பாடுகள் நேரத்தில் நம்முடைய மௌனம்
நம்முடைய மரணத்தின் பின்பு நம்முடைய அடக்க ஆராதனையில் பேசும். ஒருவேளை நம்ம மௌனமாக இருக்கிறதுனால இப்போ நம்முடைய வார்த்தைகள் ஒன்று வெளியே தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய அடக்க ஆராதனையில் நம்முடைய மௌனம் பேசும். மௌனம் பேசுமா? சொல்லுங்க, மௌனம் பேசுமா? பேசுமா? வாய் திறந்து சொல்லுங்க, மௌனம் பேசுமா? பேசும். மௌனம் பேசும். அல்லேலூயா. இயேசுடைய மௌனம் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய மௌனம் உங்க அடக்க ஆராதனையில பேசும். அல்லேலூயா. அவன் மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். நீதிமான்கள் மரித்தார்கள், இன்றைக்கும் அவரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மரித்தார்கள், இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற நாமும் அவருடைய மௌனத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய மௌனம் ஒரு நாள் பேசும். நம்முடைய மௌனம் ஒரு நாள் பேசும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பேச வழி இல்லாமல் போனாலும் நம்முடைய மரணத்துக்கு பின்பு நம்முடைய அடக்க ஆராதனையிலே அந்த மௌனம் பேசும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது அதை கேட்டு ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? என் அடக்க ஆராதனைக்கு வருகிற அட்லீஸ்ட் ஒருத்தனாவது ரட்சிக்கப்படணும், என் சாட்சியை கேட்டு அப்படின்ற வாஞ்சை இருக்கா? அப்போ நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை தரும்படியாக 2 நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஷபஹதரமா கத்தரானியா ஷபஹதரமா கத்துதமன கத்துதமன கத்துதாரியா கத்துதமன ஷபகத்துதமன கத்துதமன கத்ரியா தனமன ஹனாரியா கஷன ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். இந்த சிலுவை சுமந்து உமக்கு பின்பதாக சிரித்த முகமாய் வருவது என்பது ஒரு கடினமான ஒரு அனுபவம் தான். ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுக்கிறோம், சில நேரங்களை எதிர்த்து பேசுகிறோம், சில நேரங்களை கேள்வி கேட்குறோம், மனுஷரிடத்துல கேள்வி கேட்குறோம், உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம். ஆண்டவரே, சிலுவையை சுமந்து சிரித்த முகமாய் வரும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது பாடுகள் உள்ள ஒரு பாதை தான். இந்த பாடுகளை பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டா இந்த வாழ்க்கையில் அர்த்தம் இருக்காது. நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறத நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. கிறிஸ்து மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற நாங்கள் அவரோட உயிர்த்தலின் சாயலிலும் கூட பங்கடைவோம் என்பதை அறிந்திருக்கிறோமே. கர்த்தாவே, உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்போ மறுபடியும் யாரெல்லாம் ஆண்டவருடைய சிலுவை வேண்டாம்னு சொல்லி கீழே இறக்கி வச்சிங்க, ஆண்டவரே இந்த சிலுவை எனக்கு பாரமாக இருக்கு, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமா, இந்த சிலுவையை கொஞ்சம் அறுத்து அந்த வாரத்தை குறைங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோமா, சந்தோஷத்தோடு மறுபடியும் அந்த சிலுவையை தோல் எடுத்து வைத்துக் கொள்வோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படவும் அந்த சிலுவையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது உம்முடைய சித்தத்தின்படியானால் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கஷ்டமும் கண்ணீரும் உபத்திரமும் உம்முடைய சித்தமானால் நீர் கொடுத்ததானால் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய சிலுவையை மறுபடியும் எடுத்து தோளில் வைப்போமாக. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. மறுபடியும் இந்த சிலுவை நான் தூக்கி என் தோள் மேலே வைத்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஷபாகத்தராம கத்தரானியா கத்தடாமன ஒப்பு கொடுங்க. ஷபாக ரபா கத்துதாமன கத்துதாமன கத்துடா ரபா கத்துடாமன கத்துதாமனா இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த மரணத்தின் சாயலில் இணையப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மௌனத்தின் சாயலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஷபாகத்தராம கத்தரியா கத்துடாமன மைனர் மைனர் டி மைனர் ஷபாகத்தரியா கத்துதாமன கத்திரே ஆண்டவரே ரிபயா கத்துடாமன கத்திரா கத்திரா ஷத்துதா அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதென் ஆகாரமே. மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதென் ஆகாரமே. அங்கே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறோம்? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த சிலுவையை தூக்கி மறுபடியும் தோளில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த தோலை சாய்த்து ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் தோலை சாய்த்து ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. அந்த சிலுவையை அவர் மறுபடியும் நம்ம தூக்கி வைக்கட்டும். ஆவியானவர் அந்த சிலுவையை நம்ம தூக்கி வைக்க விரும்புகிறார். அந்த மரணத்தின் சாயலில் இணையும்படியாக 2 கைகளையும் விரித்து ஒப்பு கொடுப்போம். 2 கைகளையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மோடு கூட இந்த கைகள் சிலுவையில் அறையப்படட்டும், இந்த கால்கள் சிலுவையில் அறையப்படட்டும், என்னுடைய உதடுகள் சிலுவையில் அறையப்படட்டும். இனி இந்த சிலுவை வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஷபக ரகதமன கத்தட ஸ்கேலத் விஜயத் ஷப
அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதென் ஆகான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதென் ஆகாரமே. மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதென் ஆகாரமே. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம், என் சுமை மெதுவாயும் என் நுகம் லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். அதி சீக்கிரத்தில் இந்த சாயலை நாம் விட்டு ஒரு மகிமையின் சாயலை தரித்துக் கொள்வோம். தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை இயேசு கண்டார். நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை காண்போம். துக்கப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்.